ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா TS13ல் நான் பண்ண CW பார் அட்டாக் தான் கைஸ் பார்க்க போகிறோம். கிரவுண்ட் அட்டாக் தான். என்ன 1 ஸ்டார் ஆயிடுச்சு. சரி வாங்க, அது எப்படி என்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சரி ஓகே கைஸ், இதை நம்ம அடித்த பேச என்ன அட்டாக்னா ஃபயர் பால் சூப்பர் ரிச் அட்டாக் தான் கைஸ். அது ஆனால் ஃபயர் பால் மிஸ் ஆனதுனால ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம 6 o'clock வார்டன் வச்சு சம் பில்டிங்ஸை கிளியர் பண்ணிவிட்டு ஃபயர் பாலை இன்விசிபிள் யூஸ் பண்ணி இந்த ஈக்குவல் ஆட்டரிய டார்கெட் பண்ணோம். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. சரி, இப்போ வார்டன் நிற்காச்சு. இங்கே இப்போ நினச்சி ஃபஸ்ட்டு ஆர்ச்சர் அப்ரோச் பண்ணிகிட்ருக்கான். வார்டன் அண்ட் ஹீலர்ஸ், அதுக்கப்புறம் லூன்ஸு ட்ராப் செக்கிங் அதை கரெக்டான ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. லெஃப்டில் ஒரு 7 o'clock ஒரு பேபி ட்ராகனை இறக்கி விட்டு வார்டன் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஹாக் எடுத்துக்கிட்டோம். ஃபார் சிசிக்கு போகும்னு பார்த்தோம், ஆனால் போகலை. அப்புறம் அந்த டார்க் எல்சர் கலெக்டரை கட் பண்ணுறதுக்கு 2 விசார்டு. அப்புறம் இப்போ வார்டன் கேனன் அப்ரோச் பண்ணி கம்ப்ளீட் அட்டாக் பண்ணிட்டான். கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறதுக்காக வார்டன் ஒரு ஏஜ். அப்புறம் 3 o'clock ஃப்ளேம் ஃபிங்கர் இறக்கி அங்கே கொஞ்சம் வேல்யூ ஸ்கெட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தாங்க இந்த எக்ஸ்போவை அடித்ததுக்கப்புறம் அந்த இன்விசிபிள் போட்டேன். ஆனால் அது அங்கே தான் போய் விழுந்துடுச்சு. சரி, வேலைக்கு ஆகுதுன்னு மிச்ச ட்ரூப்ஸையும் இறக்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே வார்டன் கழுவிட்டான். சரின்னு நான் இருக்கிற 2 எர்த்துவை போட்டு விட்டுட்டு அப்புறம் கிங்கு குயினை மினியன் பிரின்ஸ் அப்புறம் இருக்கிற சூப்பர் எல்லாத்தையும் இறக்கி விட்டேன். அது பாட்டுக்கு சைடில் போயிட்டு இன்னும் மாதிரி ஆயிடுச்சு அட்டாக்கு. பட் 80% அடிச்சு 1 ஸ்டார் ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் ஒரு ஜம்ப் ஸ்பெல்லாம் போட்டேன் அந்த ஈகிளை அக்சஸ் பண்ணுறதுக்காக. அதை ஈகிள்லாம் டேக் டவுன் ஆயிடுச்சு. பட் டவுன் ஹால் கிட்ட ஹெவி டிஃபென்ஸ் இருக்கிறதுனால 3 சிங்கிள் இன்ஃபர்னோ. ஸோ ஒன்றும் பண்ண முடியல. அந்த இடத்துல சரியான டிபிஎஸ். ஆனால் நம்மள்ட்ட வார்டன் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த ஃபயர் பால் பக்காவாக யூஸ் பண்ணியிருந்தா இந்த பேஸை 3 ஸ்டார் பண்ணியிருக்கலாம். பட் ஃபயர் பால் மிஸ் ஆனதுனால ஃபுல்லாக இந்த சொதப்பலாயிருச்சு. சரி கைஸ், நான் இன்னொரு வீடியோவில் நான் கரெக்டாக பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிங்க்கு அந்த எல்லாம் 12 o'clock போயிட்டுருக்கான். நான் இந்த சைடு கீழே கொஞ்சம் இந்த வால்ஸ் நெருங்கி வரும்போது கிங்கோட எபிலிட்டியை அப்லோட் பண்ணி விட்டுட்டு பார்த்தா ஃபுல்லாக சிங்கிளில் பிடிச்சி ஹீட்டப் ஆகிடுச்சோம். அப்புறம் ஸ்கேட்டர் லாக் ஆகி அப்புறம் கிங்கு ஃபுல்லாக கில் ஆயிடுவான். அவ்வளோதான் கைஸ் இந்த அட்டாக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துருக்கீங்கன்னா சிஓசி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை நீங்கள் மேலும் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் லிங்க்லாம் அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸ்டே டியூன்டு.